கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பாராதே அப்படின்றதான் அந்த அந்த ராசி லக்கணத்தினுடைய தாத்பரியமே. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் இறைவன் கொடுக்கிறான் அப்படின்றது ஒண்ணு. என்னன்னா 2026 உங்களுக்கு தேவையில்லாத நிறைய செலவுகள் இருக்கு. அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்கு. குரு உங்களுக்கு உங்க லக்கணத்தை பார்க்கறதுனாலையும் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த குரு 7ல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்யத்தான் செய்வார். வீடு இடமாற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. அப்படி ஒரு சூழல் வரும்போது நீங்க கொஞ்சம் மாத்திக்க வேண்டியது நல்லதுதான். உங்களுக்கு லக்னாதிபதி சனி 3ல இருக்கனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பூரா ஒரு தடை இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 1/1/2026 அன்னைக்கு வியாழக்கிழமை மிட்நைட், அதாவது 12:01 கார்த்திகை நட்சத்திரத்துல தான் இந்த வருஷம் பிறக்குது. ஆனா நம்ம தமிழ் கல்ச்சர் படி 6 மணிக்கு சூரிய உதயம் போது ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வந்துடும். எது எப்படி இருந்தாலும் சரி, 2026 உலக நாடுகளுடைய பொருளாதார மேம்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உலகத் தலைவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அல்லது சில குறிப்பிட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து தனக்கென்று புதிய பொருளாதார நிலையை உருவாக்கக்கூடிய சக்தியும் இதுல இருக்கு. ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் போய் தனுசுல அந்த சுக்கிரன் சாரத்துல போய் உட்கார்றதுனால உலக நாடுகள் தன்னுடைய பார்வையில் சமாதானத்தை மேற்கொண்டு சண்டை இல்லாத ஒரு உலகத்தை இந்த 2026 மக்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. நம்ம எல்லாருமே வேண்டி விரும்புறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தன்னுடைய வாழ்வியல்ல எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம வாழணும் அப்படின்றதான் ஆசை. அது இந்த 2026 பூர்த்தியாகும். மருத்துவத்துறையில புதிய பரிணாமத்தை இந்த வருஷம் 2026 கொடுக்கும். ஏஐ டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் துறையில, அதே மாதிரி வாகன உற்பத்தி திறன், இதுல எல்லாம் இந்த 2026 ஒரு புதுமையினுடைய நிலையை அடைய போகுது அப்படின்றதுல மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு அற்புதமான நட்சத்திரம், சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருது. அப்ப உலக நாடுகள் அனைத்துமே எல்லா விதமான அந்த போர் நிலையெல்லாம் நிறுத்தி, ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் போர், காசா இஸ்ரேல் போர், இந்த பக்கம் இப்ப தாய்லாந்து ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இனி இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். அது இந்த ஜனவரி மாதம் பிறந்து பிப்ரவரி தொடக்கத்திலேயே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருமா என்றால் வரக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் இருக்கிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அங்குள்ள மக்கள் எல்லாம் சூட்சமடைகின்றன நம்மளுடைய பிரார்த்தனை. மற்றபடி இந்த உலகத்தினுடைய நிலை, அதுல தனித்தன்மையான இந்தியாவுடைய நிலை. இப்ப நம்ம உலக நாடுகள்லாம் நம்ம சொல்றோம், நம்ம இந்தியாவுலதான் இந்தியாவுடைய புதிய பரிணாமம் எல்லாமே, மின்மயமாக்கலா இருக்கட்டும், டெக்னாலஜியில இருக்கட்டும், எஜுகேஷன்ல இருக்கட்டும், இதெல்லாம் இந்தியா உலகத்தில் ஒரு தனித்தன்மையை அடையும் அப்படின்றது 2026 தத்துவார்த்த விதி. இது ரொம்ப அற்புதமான வருஷம். அதுல தமிழ்நாட்டுல நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சமீபத்தில் 2026 தான் எலெக்ஷன் வர்றதாகவும் சொல்றாங்க. இதுலயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நிலையில யார் வந்தாலும் சரிதான் நமக்கு. ஆனாலும் மாற்றங்கள் இருக்கும் என்பதை கிரகங்கள் தீர்மானிக்கின்றன, நாம தீர்மானிக்கல. அதனால தமிழகத்திலும்
மக்களுடைய நல்வாழ்க்கை, மக்களுடைய மகிழ்ச்சி, பொருளாதாரம், ஆரோக்கியம் சகலத்திலையும் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்த நிலையில தான் இருக்கு. எல்லா மக்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மகர ராசி லக்ன நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். மகரம் அப்படின்னா என் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றது என்ன அப்படின்னா, அவன் ஒரு கர்மயோகி. கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பாராதே அப்படின்றதான் அந்த அந்த ராசி லக்கணத்தினுடைய தாத்பரியமே. ஏன்னா இது காலபுருஷனுடைய 10ஆம் இடம். இவங்களே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை முடிக்கிறதுக்கு தான் அந்த பூமிக்கே இவங்க வந்திருக்கிறாங்க. அதனால இவங்களை போயிட்டு அது வந்துரு இது வந்துருன்னு மனசுக்குள்ள தேவையில்லாத ஆசைய வளர்த்துக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. சரி, இந்த 2026 இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களை ஒன்றும் தாழ்மைப்படுத்தாது. ஏன்னா சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 12ல தான் உட்கார்ந்துருக்காங்க. 12ஆம் இடம் கெடுதலான பாவமானா இல்லை. என்ன, இந்த சூரியன் 8ஆம் அதிபதி, அவர் 12ல சுக்கிரன் சாரத்துல இருக்கிறார். இப்ப மகர லக்கணத்துக்காரங்க ஒரு கம்பெனில அல்லது ஒரு நிறுவனத்துல ஏதோ ஒரு இடத்துல சிறப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், மரியாதை, மதிப்பு ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. இதை விட்டு போட்டு வேற எதுக்காவது நம்ம போனா இதை விட சிறப்பா இருக்குமான்னு நினைச்சு வேற இடத்துக்கு மாறணுன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அதை நீங்க விளைக்கிறது நல்லது. மாற வேண்டாம். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் இறைவன் கொடுக்கிறான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்காக, அதாவது குழந்தைகளுடைய கல்விக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு வருஷம் தான் 2026. ஏன் தனக்காக செலவு செய்து கொள்ளக்கூடாதா? வாஸ்தவம் தான். ஒரு திருமண விஷயம் வருது, திருமணத்துக்காக செலவழிக்கணும், செய்யணும், அதெல்லாம் செலவழிக்கலாம். என்னன்னா 2026 உங்களுக்கு தேவையில்லாத நிறைய செலவுகள் இருக்கு. அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்கு. அதனால அதை பத்தி கவலையே பட வேண்டாம். பெண்கள் அவங்களுக்கு திருமணம் அப்படின்றது இயல்பா நடந்துரும். அப்ப இதுவரைக்கும் கல்யாணத்துக்காக ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நன்றாக முடியும். ஒண்ணு. ஆனா இந்த குரு இருக்கார் இல்லையா, அவரு பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துருவாரு, உச்ச நிலைக்கு வருவார். இந்த குரு யாரு? திருதிய விரையாதிபதி குரு 7ல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இப்ப 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு இருக்கு. கணவன் மனைவி நல்லாவே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். மனைவி நல்லா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நல்லா இருக்காங்க, வேலைக்கு போறதுல நல்லா இருக்காங்க. ஆனா உங்களுக்கு திடீர்னு ஒரு எதிர்பாராத விதமா வெளிநாட்டுக்கோ வெளியிடத்துக்கோ வேலைக்காக போக வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படுது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறதா இருக்கே அப்படின்னா நீங்க தாராளம் போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா குரு உங்களுக்கு உங்க லக்கணத்தை பார்க்கறதுனாலையும் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த குரு 7ல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்யத்தான் செய்வார். ஆனா ஏற்கனவே உங்க லக்னாதிபதி சனி, அதே மகர ராசியாதிபதி சனி தான் 3ல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அப்ப இந்த வீடு இடமாற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. அப்படி ஒரு சூழல் வரும்போது நீங்க கொஞ்சம் மாத்திக்க வேண்டியது நல்லதுதான். ஆனா ஏதாவது சொத்தை வாங்குவோம்னு சொல்லி பணத்தை வேற எங்கிட்டாவது தேவையில்லாம அதிக வட்டிக்கு வாங்கி இடத்துல போறேன்னு சொல்லி ஏதாவது வெட்டி வரையும் பண்ணிடாதீங்க. ஏன்னா வீடு கட்ட ஆரம்பிச்ச உடனே அது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும், அப்ப ரொம்ப கவலை ஆயிடுவோம். அதனால கொஞ்சம் பார்த்து செய்யறது, அந்த விஷயத்துல கொஞ்சம் உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க செய்யலாம். ஏன்னா இப்ப 8ஆம் சூரியன் தான் 12ல உட்கார்றாரு. இவர் எதிர்பார்த்த செலவுகளை விட எதிர்பாராத செலவுகளை தான் கொண்டு வர்றாரு. அப்ப திடீர்னு பிள்ளைக்கு கல்யாணம் ஆக வேண்டிய இருக்கு, டக்குன்னு மாப்பிள்ளை அமைஞ்சிருது அல்ல பொண்ணு அமைஞ்சிருது, கல்யாணம் அது செஞ்சுட்டு போயிடலாம், சுப செலவு தானே, அது நல்லா செய்யலாம். ஆனா மறைமுகமான நிலையில இன்னொருத்தோட தெரியாம ஒரு தொழில் பண்றோம், அதுக்கு முதலீடு அதிகமா போட வேண்டியது, நீங்க இருக்கிற காசை சேர்த்து வச்சது அது இதை தூக்கி போட்டு தொழிலை பண்ணி அதுல போய் முடக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி சனி 3ல இருக்கனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பூரா ஒரு தடை இருக்கும்.
அல்லது ஏமாற்றங்கள், கொஞ்சம் இழப்பு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இதுல இருக்கு. எதிர்பாராததான் இது நடக்கும். அப்ப 3ல சனி இருக்கு. திட்டமே போடாதீங்க, யதார்த்தமா அவங்க வேலையை செய்யுங்க, அது வாட்டுக்கு சக்சஸா இருக்கும்ல. என்ன அதை பாருங்க. அப்ப சரி, படிப்பு விஷயத்துல பெற்றோர்கள் விருப்பத்திற்கு படிக்கக்கூடியவர்களாகவும் சில பேர் இருப்பாங்க. சில பேர் பெற்றோர் என்ன செய்வாங்க, பிள்ளை விருப்பத்துக்கு படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க. இந்த இடத்துல பெற்றோர்கள் விருப்பம் உங்களுடைய நிலைக்கு மாறுபட்டு இருக்குமே, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கல்வியை எடுத்துக்கிறது தான் நல்லது. என்ன அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுல கொஞ்சம் கவனம். எஜுகேஷன் அப்படின்றதுல ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு. நீங்க எதிர்பார்த்தது ஒண்ணா இருக்கும், கிடைக்கிறது ஒண்ணா இருக்கும். என்ன அதனால அதுல கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப வெளிநாட்டுல போய் என் பிள்ளைய வந்து டாக்டரா படிக்க வைக்க போறேன், அதுக்கு போறேன், ரஷ்யாவுக்கு அனுப்புறேன், உக்ரைனுக்கு அனுப்புறேன், இந்த வருஷம் வந்து ஃபாரின்ல போய் படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. இங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை படிங்க. ஏன்னா வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய கல்வி பிரயோசனமா இருந்தா நம்ம போகலாம், அதுல பிரயோசனம்லாம் இல்லை. அதனால நீங்க வெளிநாட்டுக்கு போறது வெட்டி செலவு தான். ஆனா வேலைக்கு போகலாமா, கிடைச்சுன்னா போங்க, தப்பெல்லாம் இல்லை. தங்கம் ஏன்னா போயிட்டு வர்றது தானே. அதனால இந்த 2026 யதார்த்தமாக இருக்கக்கூடிய எந்த விதமான ஆசாபாசங்கள் இல்லாமல் இயல்பான நிலையில் வாழக்கூடிய மகர ராசி லக்ன நேயர்களுக்கு இந்த 2026 அற்புதம் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும், உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை மாற்றிக்கொள்வதும் இந்த 2026 மகரத்திற்கு உண்டு. அதனால மகரம் கவனமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை இந்த 2026 அடியெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை. அதனால மற்றபடி உங்களுடைய உழைப்பையோ நேர்மையோ எந்த விஷயத்தையும் குறை சொல்ல முடியாது. ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணும். என்ன அதை மட்டும் செய்யுங்க. 2026 உங்களுக்கு ஆனந்தமயமான வாழ்க்கையை அள்ளித்தரும். என் அன்புக்கு உரித்தான நேயர்களே, 2026 சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்திலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகையிலும் ரோகிணி நட்சத்திரத்திலும் இது பயணப்படும். அப்ப நம்ம எல்லாத்துலயுமே இந்த ராசி லக்கண நேயர்கள் இந்த வருஷம் நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நம்ம நியூ இயர் அன்னைக்கு வியாழக்கிழமையே சிவாலயம் செல்வது நல்லது. ஒண்ணு. அப்ப சிவாலயம் சென்னீங்கன்னா அங்க பெரிய பெரிய சிவன் கோயில்ல வந்து இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாட்டியும் இருக்கக்கூடியது சில நேரத்துல பிரகாரமாகவும் இருக்கும், அல்லது சில நேரத்துல வந்து தூண்லையும் இருக்கும், அந்த கோயில் மண்டப தூண்லையும் இருக்கும். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்துல அந்த தூண்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா அழகா பன்னீர் விட்டு சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா ஒரு அலங்காரம் பண்ணி அதை நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒண்ணு. இல்ல ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பிரகாரமாவே இருக்குன்னா அற்புதத்திலும் அற்புதம், நீங்க வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. ஒண்ணு. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஊர்ல வச்சாலும் நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல அல்லது பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கும். அப்ப அன்னைக்கு நீங்க மாரியம்மன் கோயில்ல போய் அம்பாளுக்கு வந்து இந்த செவந்தி மாலை போட்டு அம்பாளை வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உசித்தம். சரி, இந்த சூரியன் வந்து தனுசுல சுக்கிரன் சாரத்துல இருக்கனால நீங்க சிவாலயம் சென்று சிவனையும் அம்பாளையும் வணங்கி அம்பாள் பிரகாரத்துல வந்து ஒரு நெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்பாள் பிரகாரத்தில் நெய் விளக்கு போடுறது. சரி, இது ஒரு பக்கம். காலையில என்ன செய்யறோம், புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டை வந்து மனசால நல்லா கொண்டாடுறவங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எல்லாரும். இப்ப நம்ம இதெல்லாம் போடும்போது என்ன சில பேரு நாம தமிழ் புத்தாண்டத்தானே எடுத்துக்கிடணும். சரித்தான்ப்பா, ஆங்கில புத்தாண்டு உலகம் பூரா கொண்டாடுறானே. அவனுக்கு தனித்தனி மொழி, தனித்தனி பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரம் இருந்தாலும் உலக நாடுகள் பூரா வந்து ஆங்கில புத்தாண்டா கொண்டாடுறான். அதனால நம்ம மக்கள் கொண்டாடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த எதிர்மறையான சிந்தனையாளர்களுக்காக சொல்றேன். என்ன,
உன்னை விட நாத்தியம் பேசினவே நானு. அதனால 2026ல நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில் நம்ம வீட்டுல சின்னதா ஒரு பாயாசம் பண்ணி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கெல்லாம் வந்து பூ போட்டு இந்த ஒரு பாயாசத்தை நெய்வேத்தியம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம். கண்டிப்பா தேங்காய் பழம் வந்து உடைச்சு நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு அது நெய்வேத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க நல்லா கவனிங்க, 2026 வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க அதிகாலையா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல வந்து சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் உங்க வீட்டுல வற்றாத செல்வம் நிச்சயமாக வரும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணு, இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த இடத்துல இப்ப அது வந்து ரிஷபத்துலதான் சந்திரன் வந்து நிக்க இந்த வருஷம் பிறக்குது. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் வந்து தனுசுல போய் நிக்குது. இது காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா தன பாக்கியாதிபதி. அப்ப நிச்சயமாக இந்த வருஷம் வந்து அனைவருக்கும் செல்வ செழிப்பை, நிதிநிலையை உயர்த்தி கொடுக்க போகிறது என்பது உண்மை. அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு காப்படி சக்கரை பொங்கல் வைங்க. அது ஒரு நல்ல தாம்பாள தட்டில் வாழை இலையை வச்சு சக்கரை பொங்கல் அதில் பரிமாறி, நல்லா இது பண்ணியாலும் சூடு இருக்கக்கூடாது, பரிமாறி அருகம்புல் கொஞ்சம் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குங்க. உங்க ஊர்ல இல்லை உங்க வீட்டு பக்கத்துல இருந்தால் பிடிங்கிக்கங்க. அதை அழகா அதுலேயும் வச்சு ஒரு 5 வாழைப்பழத்தையும் வச்சு நல்லா சாமி கும்பிடுங்க உங்க வீட்டில். ஏன்னா நல்ல சாமி கும்பிட்டு ஏன்னா அப்போ அந்த கையில எப்படி வச்சுக்கோங்கன்னா, இதை வந்து நம்ம வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு 11 ரூபாயோ அல்லது 101 ரூபாயோ வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த ரூபாயையும் கையில வச்சுக்குங்க. அப்படியே பசுமாடு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, அந்த பசுமாட்டுக்கு இதை வச்சு அந்த பசுமாட்டை நீங்க உங்களுக்கு முடிஞ்சா 3 முறை வாங்க, இல்லாட்டி 1 முறை வாங்க, இல்லாட்டி ஒரு 10 முறை கூட வரலாம், 11 முறை வரலாம். அப்படி சுத்தி அப்படியே அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆனந்தமா அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த ரூபாயை உங்க கஜானால நீங்க எங்க பணம் சேர்க்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த ரூபாயை வச்சிருங்க. இதை வச்சு பாருங்க. இந்த வருஷம், அடுத்த வருஷம் உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல. ரொம்ப அற்புதமா இருக்கும். பசுவிற்கு பொங்கல் கொடுப்பதும் நீங்க வீட்டுல பொங்கல் நைவேத்தியம் பண்றதும் நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனை விட்டுறாங்க. சிவன் கோயில நெய் விளக்கு இதை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை எழுந்தவுடன் காலையில் உதயமாகக்கூடிய சூரியனை கண்டு உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்கள். இந்த 2026 அனைவருக்குமான ஆனந்தத்தை தந்தருளும் என்பதில் மாற்றமில்லை. அனைவருக்கும் எமது 2026 புத்தாண்டு வாழ்த்து.